ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆச்சி ஐடியாஸ். நாம் இன்றைக்கி கனவா மீன் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஆச்சி ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இதான் கனவா மீன். நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இது 100 ரூபா தான். இதை இப்போ எப்படி சுத்தம் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை அந்த மாதிரி எடுத்துடலாம். இந்த கீழே போட்டுருவோம். இதில் வந்து ஸ்பூன் மாதிரி சின்னதாக வரும். இதையும் எடுத்து வெளியே போட்டுருவோம். இனி வந்து இந்த தோலெல்லாம் எடுத்துட வேண்டியது தான். இந்த மாதிரி மீனை நல்லா சூப்பராக நல்லா ஒயிட்டாக நல்லா தண்ணி நிறைய ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இப்போ கழுவியாச்சு. இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. வெங்காயம் தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். பயப்படுறிய வெங்காயம் நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிறது தேவையான அளவு வந்து ரெண்டு கருவேப்பிலையும் இப்படி கிள்ளி போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு சேர்த்து இடித்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் கலந்துக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பச்சை வாசனை போகட்டும். பொடி பொடி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போக வரைக்கும் இதுவும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். கழுவி வச்ச கனவா மீனை சேர்த்துக்கலாம். ₹100 நல்லா நிறைய மீன் கிடச்சிருக்கு. நல்லா பரட்டிட்டு சேர்த்து இதுலேயே நல்லா தண்ணி விடும். நல்லா பரட்டிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா இதில் உள்ள தண்ணியிலே நல்லா வெந்துடும். வந்து கனவா மீனில் தண்ணி விடும். அடிக்கடி கிளறி விட்டுக்கலாம். அதில் விடுற தண்ணியை அது நல்லா வேகிறதுக்கு நல்லா தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி இருக்கட்டும். நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். இந்த மீன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். தண்ணி ஊற்றாமலே நிறைய தண்ணி விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் தேவையான அளவு நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த கனவா மீன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வத்துற வரைக்கும் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு இறக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதான். சூப்பரான சுவையான கனவா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான கனவா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.